அண்மை செய்தி. சென்னை கோட்டூர்புரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடிகள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபால், வணக்கம். அங்க இருக்கக்கூடிய சூழலை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, வணக்கம். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் சித்ரா நகர் என்ற ஒரு நகர் குடியிருப்பு பகுதி இருந்து வருகிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு நண்பர்கள் 2 பேர், அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளியாக பார்க்கப்படுகிற அருண், 25 வயதான அருண், அவரது நண்பர் சுரேஷ் என்கிற படப்பை சுரேஷ் ஆகியோர் நேற்று இரவு கோட்டூர்புரத்தில் உள்ள நாகவள்ளி அம்மன் கோயில் முன்பு இரவு படுத்து உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றனர். அப்பொழுது இரவு 10:30 மணி அளவில் அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கின்றனர். கோயில் முன்பாக அந்த படுத்திருந்த அருண் மற்றும் சுரேஷ் ஆகியோரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் படப்பை சுரேஷ் என்பவர் மட்டும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் உடனிருந்த அருண் என்பவர் பலத்த காயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் அந்த அருணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த கோட்டூர்புரம் பகுதியில் 2 ரவுடிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2002ஆம் ஆண்டு அருண் என்பவரது காதலி சாயின்ஷா என்பவரை ரவுடிகள் சிலர் வெட்டி படுகொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த காதலியை வெட்டி படுகொலை செய்த கும்பலை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி தப்பி சென்ற கொலையாளிகளை பிடிக்கும் நோக்கத்தோடு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த இருவரும் சரித்திர பதிவேடு கொண்ட குற்றவாளிகளாக உள்ள நிலையில் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்காமல் காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அருண் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதே போன்று கொலை கும்பலும் இதே போன்று பணத்துக்காக கொலை செய்யும் சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது போன்ற கூலி படைகளை முன்கூட்டியே காவல்துறையினர் கைது செய்யாதது போன்ற காரணங்களே இது போன்ற தொடர் கொலை சம்பவங்களுக்கு காரணமாக விடுகிறது என்று இது போன்ற சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி கோபால். சென்னை கோட்டூர்புரத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 2 ரவுடிகள் வெட்டி கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.